சுவடுகள் நேயர்களே, அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் ஒரு பேட்டி, அதாவது மக்களை பேட்டி காண்கிறது ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். அதில் மக்கள் பேசியவற்றை பார்த்த பொழுது எனக்கு எவ்வளவு சீக்கிரம் தாவேகாவினர் பேசிய அசிங்கங்கள்லாம் அவர்களுக்கே திருப்பி கொண்டு இருக்கிறது என்பதை நினைக்க தோற்றியது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ தேர்தலுக்கு முன்னாலும் சரி, தேர்தலுக்கு பின்னாலும் சரி, தாவேகாவினர் பேச்சு அத்துமீறிய பேச்சுக்கள். அதாவது அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் பேசுகிறார்கள். அதற்கு காரணம் யார்? அதற்கு காரணம் பிஜேபி தான். பிஜேபி இந்த கரூர் வழக்கிற்காக அடிக்கடி டெல்லிக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு இப்போ வழக்கு விசாரணை என்ற பெயரில் அழைத்தார்களே ஒழிய அங்கு நடந்ததெல்லாம் தேர்தலில் எப்படி பேச வேண்டும், எப்படி திமுகவின் ஸ்டாலினை தரக்குறையாக பேச வேண்டும், அதனால் வருவதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற உறுதியை அளித்து, அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதி அளித்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் தாறுமாறாக பேசினார்கள். அதில் முக்கியமாக தூத்துக்குடியில் ஒரு பெண் இரவில் வீட்டில் கழிவறை இல்லாததால் வெளியில் வந்து புதரில் சிறுநீர் கழிக்கும் சென்ற பொழுது அங்கு ஒரு சமூக விரோதியால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி விஜய் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னார் என்றால், ஒரு பெண் தன் சிறுநீர் கழிக்க வெளியில் வந்து ஸ்டாலின் ஆட்சியினுடைய ஒரு அதாவது நிர்வாக சீர்கோட்டினால் உயிரிழந்திருக்கிறார், உயிரே போய்விட்டது, அது திருப்பி கொடுப்பீர்களா ஸ்டாலின் அங்கிள் அவர்களே என்றெல்லாம் பேசினார். அதே போல் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும் பொழுது அந்த பெண் இப்பொழுது இறந்து போய்விட்டார், அந்த பெண்ணை யாருக்கு திருப்பி கொடுப்பது, எப்படி என்று அவர் அதாவது பாத்ரூமே இல்லாத ஒரு வீட்டில் வாழும்படியாக மக்களை செய்திருக்கிறார் முட்டாள் முதல்வர் ஸ்டாலின் என்றார். அந்த முட்டாள் முதல்வர் ஸ்டாலின் என்ற பேச்சு நேற்று பேட்டியில் ஒரு பெண் திரும்ப அதாவது கார் கொடுக்கிறார்கள் இந்த எம்எல்ஏக்களுக்கு, 1000 கோடிகளுக்கு மேல் செலவு செய்து கார் வாங்கி கொடுக்க போகிறார்களாம். மக்களை கவனிக்காமல், மக்களுக்கு எத்தனை குறைகள் இருக்குது அதையெல்லாம் கவனிக்காமல், மக்கள் திட்டங்கள் போடாமல், நலத்திட்டங்கள் போடாமல் இவர்கள் கார் வாங்குவதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த முதலமைச்சர் ஒரு முட்டாள் முதலமைச்சர் என்று திரும்ப சொல்லி அவர் அவ்வளவு கேவலமாக இருந்தது அந்த பேச்சு. அதை பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, அது எவ்வளவு சீக்கிரம், அதாவது ஒரு 100 நாளுக்கு உள்ளவே இவர்களது பேச்சு இவர்களுக்கு எதிராக. இந்த விஜயை முட்டாள் முதலமைச்சர் என்று யாரோ சொல்லவில்லை, கட்சியின் பெரிய தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை, ஒரு மக்கள் அளவில் அந்த பேச்சு வந்து விட்டது என்பதை குறிப்பிட்டு சொல்லி இந்த காணொலியை தொடர் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதரவு தாரீர் என்று